ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ்ட் ரொமான்ஸ்ல எபிசோட் நம்பர் 8 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா லிங்சு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட என்கிட்ட 2 அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட டிக்கெட் இருக்கு, நான் ஹீரோவை கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் ஆஃபீஸ்க்கு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பார்த்து அழகா இருக்காங்களே இவங்க 2 பேரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, என்கிட்ட ஒரு குட் நியூஸ் பேட் நியூஸ் இருக்கு, எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு. அதுக்கு சூசன் வந்து குட் நியூஸ் சொல்லுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இன்னைக்கு ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு. உடனே சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நாங்களும் ஹாப்பியா இருக்கோம்னு சொல்றாங்களா. அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, சரி ஓகே இப்ப பேட் நியூஸ் சொல்லு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லிங்சு வந்து நம்ம ஹீரோவோட பக்கத்துல போய் நிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் என்னடா நடக்குது அப்படின்னு பாக்குறாங்களா. அப்ப லிங்சு 2 டிக்கெட் எடுத்து காமிச்சிட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு நீங்க என் கூட வருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இருந்த சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வாங்காதீங்க வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வாங்கிடுறாங்க. கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு ரொம்ப சோகமா லிஃப்ட்ல ஏறி போயிடுறாங்க. இத செகண்ட் ஹீரோ நோட் பண்றாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் மொட்டை மாடியில போயிட்டு புக்க தலையில வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்களா. அங்க போயிட்டு செகண்ட் ஹீரோ புக் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நியூ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, இது பழைய மேகசின், இதுல இருந்து உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. இந்த ஆத்தர் எதுக்காக இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு தெரியல. என்ன அவரு மெயின் லீடா வரவே விட மாட்டேங்கிறாரு. அது சரி ஓகே, அட்லீஸ்ட் என்ன தனியாவது இருக்க விடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால என்ன தனியா விடுறியா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நிஜமாவே எனக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. நாளைக்கு ஹீரோவும் லிங்சுவும் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போறாங்களா, போட்டும், எனக்கு அதை பத்தி எந்த கவலையுமே கிடையாது. எனக்கு இப்ப என்ன பத்தி மட்டும்தான் கவலை. நீ என் மேல கவலைப்பட்ட அப்படின்னா நீ எனக்காக அந்த மேகசீனை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போயிடுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ மேகசீனை திருப்பி கொடுக்குறாங்க. ஹீரோயின் மறுபடியும் முகத்துல மூடிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. செகண்ட் ஹீரோ அங்க இருந்து எழுந்திருச்சு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் மேகசீனை கையில எடுத்துட்டு, ஹீரோ வந்து எப்பவுமே ஹீரோயினை திட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்கல்ல, நீ என் பக்கத்துல இருக்காத, எனக்கு ஒன்னு பார்க்க பிடிக்கல அப்படின்னு எல்லாம், அது எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட ரியல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட நேம சொல்லி நான் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்னு பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இனி எனக்கு இந்த உலகத்துல இருக்கவே வேண்டாம், எனக்கு வந்து மறுபடியும் ரியல் வேர்ல்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில இருந்து அப்படியே கீழே எட்டி பார்ப்பாங்க. நான் இங்க இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிட்டேன் அப்படின்னா நான் ரியல் வேர்ல்டுக்கு போயிருவேன், அங்க நான் முழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தாலும் சரிதான், நான் இங்க இருந்து குதிக்க போறேன் அப்படின்னு ஓடி போய் குதிக்க போறாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு தடவை யோசிக்கிறாங்க, ஒருவேளை நான் இங்க இறந்து போயிட்டேன் அப்படின்னா ரியல் வேர்ல்டுலயும் இறந்து போயிட்டா என்ன ஆகுறது, அதனால நான் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டேன், வேற ஏதாவது வழியை யோசிக்க போறேன் அப்படின்னு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் யோசிக்கிறாங்க, நிஜமா அந்த மாடியில இருந்து நான் கீழே விழுந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு கை காலெல்லாம் முறிஞ்சு போயிருந்திருக்கும், ரியல் வேர்ல்டுலயும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது, நான் எப்படி இருக்கேன்றதும் எனக்கு தெரியாது, அதனால அதெல்லாம் ரொம்பவே ரிஸ்க் ஆனது, வேற ஏதாவது சிம்பிளா யோசிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்ததுனால தானே நாவல் உலகத்துக்கு வந்திருப்பாங்க. அதனால இந்த உலகத்திலயும் அதே மாதிரி ஃபீவர் வர வச்சு மயக்கம் போட்டு விழணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால ஷவருக்கு போறாங்க, தலையில எல்லாம் தண்ணியை ஊத்திக்கிறாங்க, தலையை துடைக்காமலே அதே தண்ணியோடய வெளியில நடந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஃபீவர் செக் பண்றாங்க, ஃபீவர் 40 டிகிரி வந்துடும். சரி ஓகே இப்ப எனக்கு ஃபீவர் வந்துருச்சு, நான் இனி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு வீட்டுக்கு போறாங்க. அதே மாதிரியே ஹீரோயின் ரியல் வேர்ல்டுல எப்படி மயங்கி விழுந்தாங்களோ அதே மாதிரி நாவல் வேர்ல்டுலயே மயங்கி விழுந்துடுறாங்க. இங்க கட் பண்ணா ரியல் வேர்ல்டு காமிக்கிறாங்க. ரியல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கு கையெல்லாம் நடுங்கும், வேர்த்து கொட்டும், ஒரு மாதிரி ஷிவர் ஆயிட்டே இருக்கு பாடி ஃபுல்லா. இப்ப ஹீரோயின் கண்ணு முழிச்சிடுறாங்க, நான் திரும்பவும் இந்த உலகத்துக்கே வந்துட்டேனா, ரியல் வேர்ல்டுக்கே வந்துட்டேனா, எதுவா இருந்தாலும் சரிதான், நான் இனி ஹீரோவை மீட் பண்ண போறதே கிடையாது, அது நாவல் வேர்ல்டு ஹீரோவா இருந்தாலும் சரிதான், ரியல் வேர்ல்டு ஹீரோவா இருந்தாலும் சரிதான், நான் யாரையுமே மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு போறாங்க. வெளியில போய் பார்த்தா நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யார் வந்திருப்பாங்கன்னா செகண்ட் ஹீரோ தான். செகண்ட் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட தலையில கை வச்சு பார்த்துட்டு, பரவாயில்லையே உனக்கு ஃபீவர் சரியாயிடுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ரியல் வேர்ல்டுக்கு போயிருக்கவே மாட்டாங்க, இதே நாவல் வேர்ல்டுல தான் இப்போவே இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல இல்ல இப்படி இருக்கவே முடியாது, நான் ஹாலுசினேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ முன்னாடி இருக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, உனக்கு என்ன ஆச்சு, நீ நல்லா தானே இருக்க, நேத்திக்கு நைட்டு நான் உனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீ கால் அட்டன் பண்ணாததுனால உன்னோட வீட்டுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நீ கீழே விழுந்து கிடந்த, நல்ல வேளை நான் வந்தேன், அதனாலதான் உன்னை என்னால ஒழுங்கா பாத்துக்க முடிஞ்சு, நான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் வாங்க தான் போயிருந்தேன், இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே செகண்ட் ஹீரோ பயந்து போயிடுறாங்க. ஹீரோயின் என்ன பயமுறுத்தாத, நீ நல்லா தானே இருக்க, மறுபடியும் உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே இருக்காங்களா. செகண்ட் ஹீரோ உடனே ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஹீரோயினோட தலை தடவி விட்டுட்டு ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் நிஜமாவே வீட்டுக்கு போகணும்னு
நினைக்கிறேன், எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப செகண்ட் ஹீரோட முதுகுல இருந்து மறுபடியும் அந்த தீ வந்து எரிய ஆரம்பிக்குது. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ரியல் வேர்ல்டுல உள்ள ஜானியை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு அலோகேட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த ஆபீஸ்ல உட்கார்ந்து ஆன்லைன்ல கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் இங்கேயே இருந்துட்டு இருப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்றாங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் மிங்லி கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன், அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, இருந்தாலும் எப்படியாவது அவள்கிட்ட பேசி உன்னை மறுபடியும் அவளோட கம்பெனிக்கு வேலைக்கு போக வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜானியும் என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா, நீங்க உங்களை பாத்துக்கோங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ அங்க இருக்கக்கூடியவங்க ஒருத்தவங்க வந்து ஜானி கிட்ட சொல்றாங்க, உங்களை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு. அதனால ஜானியும் போய் பாக்குறாங்க. வந்திருக்கிறது அங்கிள் ஃபூ தான். அங்கிள் ஃபூ கூட இப்ப ஜானி உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. டயான் குரூப் எவ்வளவு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி விட்டுட்டு நான் எந்த மாதிரி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்க, இந்த மிங்லியால எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அங்கிள் ஃபூ சொல்றாங்க, பரவாயில்ல, இந்த இடத்துலயும் உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபிள் இருக்குதானே, உன்னோட அக்கா வந்து சரியே கிடையாது, அவளோட மென்டல் ஹெல்த் வந்து மொத்தமா நாசமா போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன், அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனால கம்பெனில அவ இன்னும் இருந்துட்டு இருந்தா அப்படின்னா கம்பெனி நாசமா போயிடும், அதனால இந்த லெட்டர்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுக்கறாங்க. ஜானி அப்படியே அந்த அட்ரஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா மிங்லி வந்து நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. ரியல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஹீரோவை இப்போ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க, யாரையுமே உள்ள விட்டுறாத அப்படின்னு. தனியா போயிட்டு ஹீரோ பார்க்க போறாங்க. அங்க இருக்கக்கூடிய மிஷினை ஆஃப் பண்ணலான்னு போறாங்க. அதுக்கப்புறமா என்ன நினைச்சாங்களோ தெரியாது, ஒண்ணுமே பண்ணாம ஹீரோவுக்கு முன்னாடி வந்து உட்கார்றாங்க. நீ மட்டும் தான் இந்த உலகத்துல என்னோட ப்ராப்ளம்னு நினைச்சேன், நீ மட்டும் தான் என்னோட எதிரின்னு நினைச்சேன், ஒன்னு நான் சரி கட்டிட்டேன் அப்படின்னா நான் ஈஸியா சேர்மன் ஆயிடலாம், அதுக்கப்புறமா யாராலையுமே என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா நான் நினைச்சது எல்லாமே தப்பு, இந்த சேர்மன் பொசிஷனுக்காக நிறைய பேரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ இல்ல அப்படின்னா இனியொரு ஆள் அப்படின்னு எல்லாருமே மாறி மாறி அடுத்தடுத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, உன்னை கொல்றதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஆயிடாது, ஆனா உன்னை கொன்னுட்டேன் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியில தான் ஒரு ஆள் குறைஞ்சு போயிடுவாங்களே தவிர வேற எதுவுமே மாற போறது கிடையாது, அதனால நான் உன்னை சாக விட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே அழ ஆரம்பிக்கிறாங்க. மிங்லி நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற டவுட்டே நமக்கு வந்துடுச்சு. அப்போ மிங்லியோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க, நான் லாயரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்படியே இங்க கட் பண்ணா மறுபடியும் நாவல் உலகத்தை காமிக்கிறாங்க. நாவல் உலகத்துல நம்ம ஹீரோயினை செகண்ட் ஹீரோ வெளியில கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் ரொம்ப அழுத்துட்டாங்கல்ல, அவங்கள சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நீ என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சனா எதுக்காக என்ன ஃபிஷிங் கூட்டிட்டு வந்திருக்க, இதுதான் ரொமான்டிக் நாவல் வேர்ல்ட் ஆச்சு, அதனால தனியா பிரைவேட்டா ஒரு ஜெட் பிடிச்சிட்டு ஒரு தனி ஐலாண்டுக்கே போகலாம், அப்படி இல்லையா ஏதாவது ஒரு ஷாப்பிங் மால் முழுசையுமே புக் பண்ணிட்டு என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம், இப்படி ஏதாவது பண்ணியிருந்தா அப்படின்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருப்பேன், இப்படி இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறியான்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அமைதியா இருக்கணுமா, சரி ஓகே நான் அமைதியா இருக்கிறேன், ஆனா என்னோட கண்ணுக்கு இப்போ ஹீரோவும் லிங்சுவும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றது அப்படியே தெரியுது அப்படின்னு. அங்க என்ன நடக்குமோ அதை இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சந்தோஷமா லிங்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப லிங்சு போயிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து காமிச்சு, நான் உங்களுக்காக குக்கீஸ் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் அப்படின்னு இங்க இருந்து ஆக்ஷன்லாம் வச்சு காமிக்கிறாங்க. அப்ப செகண்ட் ஹீரோட பக்கத்துல உட்கார்ந்துட்டு, நீ ஒன்னையே போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்காத, போதும் நிறுத்து, இதுக்கு மேல யோசிக்காத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா என்ன மட்டும் இல்ல இது உனக்கும் டார்ச்சலா தானே இருக்கும், ஏன்னா லிங்சு தான் ஹீரோ கூட போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செகண்ட் ஹீரோ பாக்குறாங்க. இப்ப செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, சரி அதெல்லாத்தையும் விடு, உனக்கு எந்த ஐலாண்டுக்கு ரொம்ப போக பிடிக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு மறுபடியும் ஹீரோவை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ லிஞ்சு கூட இப்போ ரோலர் கோஸ்டர் போவாங்க, அதுக்கப்புறமா இருட்டு அறைக்குள்ள போவாங்கல்ல, அந்த இடத்துல கூட பயப்படாம லிஞ்சு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு அவங்களே மனசுக்குள்ள நிறைய கற்பனைகளை வளர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா எழுந்திருச்சு அப்படியே கத்துறாங்க, போதும் நிறுத்து ஹீரோயின், இதுக்கு மேல அவனை பத்தி யோசிக்காத அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நீ அவனை பத்தி யோசிக்கிறத எப்பவுமே ஸ்டாப் பண்ண மாட்டியா, அவனை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பியா அப்படின்னு. அப்ப கரெக்டா செகண்ட் ஹீரோக்கு கால் வருது. ஹீரோ தான் கால் பண்ணி இருந்திருப்பாங்க. செகண்ட் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீ எதுக்காக கால் பண்ணிருக்க அப்படின்னு. ஹீரோயின் இங்க இருந்து முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, என்ன லிங்சு வரலையா அப்படின்னு. ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது, என்ன மெயின் லீட் வந்து லீட பாக்குறதுக்காக போகலையா அப்படின்னா மெயின் லீடுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குமா இருக்கும் அப்படின்னு அங்கிருந்து அப்படியே அடிச்சு பிறண்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி லிங்சோட வீட்டு அட்ரஸ் உடனே எனக்கு டாக்குமெண்ட் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க, மெயின் லீட் வந்து இப்ப லீட பார்க்க போகல அப்படின்னா கண்டிப்பா எனக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு, நான் இன்னும் வீட்டுக்கு போகல இங்கே தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஹீரோ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் செகண்ட் ஹீரோவை பாக்குறதுக்காக போயாச்சு, எதுக்காக லிங்சு வரல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, எனக்கு தெரியல, நான் அவளுக்கு கால் பண்ணேன், காலும் அட்டன் பண்ணல, இங்க வரேன்னு சொன்ன டைமுக்கு அவ வரவும் இல்ல அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, லிங்சுவை பாக்குறதுக்காக ஹீரோயின் போயிருக்கா, அவ கண்டிப்பா என்னாச்சு அப்படின்னு பாத்துட்டு நமக்கு அப்டேட் பண்ணுவா அப்படின்னு. ஹீரோ சரி ஓகேன்னு சொல்றாங்க.
சொல்றாங்களா. இப்போ செகண்ட் ஹீரோவே பாத்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ கேக்குறாங்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க நான் தான் அதை கேட்கணும் உனக்கு என்னாச்சு அப்படின்னு. உன்னை பாக்குறதுக்காக ஒருத்தவங்க வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்காங்க, ஆனா நீ அதை பத்தி கவலைப்பட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாம இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் லிங்சோட வீட்டுக்கு போயாச்சு. காலிங் பெல் அடிச்சு பாக்குறாங்க, கதவை யாரும் திறக்காத உடனே கதவை திறந்து இவங்களே உள்ள போகிறாங்க. அங்க எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்கும். உடனே நம்ம ஹீரோயின் பதறி போயிட்டு லிங்சோக்கு கால் பண்றாங்க. அப்போ யாரோ பின்னாடி இருந்து ஹீரோயினோட மண்டையிலே அடிக்கிறாங்க. ஹீரோயின் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இங்க கட் பண்ணா மறுபடியும் ரியல் வேர்ல்ட காமிக்கிறாங்க. ரியல் வேர்ல்ட்ல படுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே தலையில இருந்து பிளட்டா வருது. இத பார்த்தோன்னே ஹீரோயினோட ஃப்ரெண்டு பயந்துட்டு நர்ஸை கூப்பிடுறாங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவளோட தலையில இருந்து பிளட் வருது, அவளை பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமாயி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நர்ஸும் நம்ம ஹீரோயினை வந்து பாக்குறாங்க. ஹீரோயினோட பல்ஸ் வந்து அப்படியே டவுன் ஆகுது, ஹார்ட் பீட்டே இல்லாத மாதிரி காமிக்குது. ஹீரோயின் கடைசியா முழிச்சிடுறாங்க. லிங்சு தான் கண்ணு முன்னாடி போய் நிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் முழிச்சிருக்கிறது நாவல் வேர்ல்டு இதெல்லாம். இப்ப ரியல் வேர்ல்டுல வந்து மறுபடியும் ஹீரோயினுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் வந்துடுது. ஏன்னா நாவல் வேர்ல்டுல ஹீரோயின் உயிரோடி இருக்காங்கல்ல, அதனாலதான் ரியல் வேர்ல்டுலயும் உயிரோடி இருக்கிறாங்க. லிங்சு போயிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க நீ கடைசியா முழிச்சிட்டியா, உனக்கு எதுவுமே ஆகல, என்ன மன்னிச்சிரு, என்னோட தம்பி தான் உன்னை இந்த மாதிரி பண்ணிட்டான். ஆக்சுவலி எங்களோட வீட்டுல வந்து லோன் வாங்கினவங்க எல்லாரும் வந்துட்டு வீட்டை கலைச்சு போட்டுட்டாங்க, அந்த கோவத்துல அவங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு தான் அவன் ஒன்னும் அடைச்சிட்டான், சாரி சாரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ வீட்டுக்கு போய் செகண்ட் ஹீரோ சொல்றாங்க லிங்சுக்கு எதுவுமே ஆயிருக்காது, நீ எதுக்கும் கவலைப்படாத, அவளுக்கு லாஸ்ட் நேரத்துல வேற ஏதாவது முக்கியமான வேலை வந்திருக்கும், அதனாலதான் வந்திருக்க மாட்டா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க நான் நிஜமாவே கவலைப்படுறேன், ஆனா லிங்சுவை பத்தி கிடையாது, என்ன பத்தி. ஆக்சுவலி எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை, நான் லிங்சுவை லவ் பண்றேன், அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா அவ அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வராத உடனே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்ச மாதிரி இருக்குது, அதுக்காக நான் ஒரு துளி கூட கவலைப்படவே இல்லை, அதுதான் எனக்கு ஏனே புரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க சரி ஓகே ஓகே எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம முதல்ல இருந்தே வரலாம், உனக்கு லிங்சுவை எதுக்காக பிடிச்சிருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல அவ அழகா இருக்கா, கைண்டா இருக்கா, எல்லார்கிட்டையும் நல்ல விதமா நடந்திருக்கா அப்படின்னு அதே டயலாக சொல்றாங்க. உடனே செகண்ட் ஹீரோ அதை தான் யோசிச்சு பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க ஆத்தர் வந்து நீ ஹீரோயினை லவ் பண்ணணும்னு எழுதியிருக்காங்க, அதனாலதான் நீ லவ் பண்ற அப்படின்னு அதே டயலாக இப்ப செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க நீ என்ன சொல்ற அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க எனக்கும் ஃபர்ஸ்ட் புரியல, ஆனா இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா மறுபடியும் ரியல் வேர்ல்ட காமிக்கிறாங்க. அங்க ஹீரோயினுக்கு தலையில கட்டு போட்டு கொடுத்துட்டாங்க, பிளட் வரதும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க நாவல் வேர்ல்ட்லயும் பிளட் வரது ஸ்டாப் ஆயிடுச்சுல, அதனாலதான் ரியல் வேர்ல்ட்லயும் பிளட் வரல. இப்போ டாக்டர்ஸ் எல்லார்கிட்டயும் போயிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க அது எப்படி என்னோட ஃப்ரெண்டுக்கு தலையில இருந்து பிளட் வரும், நீங்க யாருமே என்னோட ஃப்ரெண்ட ஒழுங்காவே பாத்துக்கல, அதனாலதான் அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இல்லனா பெட்ல படுத்துட்டு இருக்கவளுக்கு எப்படி தலையில இருந்து பிளட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதுக்கு டாக்டர்ஸ் சொல்றாங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு, அவங்களுக்கு நாங்க எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்துட்டோம், ஆனா எதுக்காக அவங்க இன்னும் தூங்குன மாதிரி இருக்காங்க அப்படின்றத எங்களால கண்டுபிடிக்கவே முடியல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நாங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நீ எதுக்காக இன்னுமே தூங்கிக்கிட்டு இருக்க, நீ என்ன ஸ்லீப்பிங் பியூட்டியா, சீக்கிரமா எழும்பி என் பக்கத்துல வா, என் கூட பேசு, நான் ஒன்னும் ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எழுந்திருச்சு வந்துடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் இப்ப லீச்சுவை தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. லீச்சுவும் அவங்களோட தம்பியும் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்தாச்சு. லீச்சு சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறோம்ல அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அந்த லோன் வாங்குறவங்க வந்து உன்னோட வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அங்க உனக்கு சேஃப் கிடையாதுல, அதனாலதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி ஓகே உன்னோட அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு வேணும்ல, அதுக்கு என்ன பண்ண போற அப்படின்னு. அதுக்கு லிங்சு சொல்றாங்க எனக்கு தெரியல, நான் என்னோட சொந்தக்காரங்க எல்லாருக்குமே கால் பண்ணிட்டேன், ஆனா யாருமே காலை அட்டன் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க, நான் ஹாஸ்பிட்டல்னு சொன்னோன்னே எல்லாரும் காலையும் கட் பண்ணிடுறாங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு தான் சிஇஓ இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு காசு கேளுன்னு சொல்றாங்களா. அதுக்கு லிங்சு சொல்றாங்க நான் என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயத்தையுமே சிஇஓ கிட்ட சொல்லல, ப்ளீஸ் அவங்க கிட்ட நீங்க எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின் வந்து சரி ஓகே ஓகே நீ அந்த மாதிரி யோசிச்ச அப்படின்னா நான் உனக்காக காசு கொடுக்குறேன் அப்படின்னு உள்ள போயிட்டு ஹீரோ ஒரு என்வலப் கொடுத்திருப்பாங்கல்ல காசு நிறைச்சு, அதை கொண்டு வந்து லிங்சு கிட்ட கொடுக்குறாங்க. லிங்சு சொல்றாங்க இல்ல இல்ல நான் இதெல்லாம் வாங்கிக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க அப்படின்னா நீ காசுக்கு என்ன பண்ணுவேன்னு. அதுக்கு லிங்சு சொல்றாங்க நான் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பார்த்து பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க அந்த பார்ட் டைம் ஜாப் பாக்குற இடத்துக்கும் உன்னோட கடன்காரங்க வந்துட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ, அதனால இப்போதைக்கு இதை எடுத்துக்கோ, அப்புறமா பாத்துக்கலாம், நீ இதை திருப்பி கொடுக்க வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன், நீ இதை மெதுவா திருப்பி கொடு அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு லிங்சு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் செகண்ட் ஹீரோவுக்கு கால் பண்ணி லீச்சுவை பத்தி கவலைப்படாத, அவளுக்கு நிமோனியால ஒரு டைப்பான ஃபீவர் வந்திருக்கு அவ்வளவுதான், மத்தபடி அவளுக்கு எதுவுமே இல்ல, அவளுக்கு உடம்பு சரியான உடனே அவ ஹீரோ கிட்ட வந்து பேசுறேன்னு சொன்னான்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து அவளுக்கு நிமோனியாவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. உடனே ஹீரோ இதை கேட்டுட்டு லீச்சுவுக்கு நிமோனியாவா
அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து உஷ் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட அவளுக்கு எதுவும் இல்ல அப்படின்றத நீ ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு கால் இல்லனா மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு காலை கட் பண்ண போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் இரு காலை கட் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஹீரோ வந்து சரி சொல்லு அப்படின்ற மாதிரி கண்ணை வைக்கிறாங்க. ஆனா ஹீரோ வந்து எதுவுமே சொல்லாம நிக்கிறாங்களா. போனை கட் பண்ற மாதிரி அப்படி கொண்டு போயிட்டு வேணும்னே ஹீரோ முன்னாடி காட்டுறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க சரி ஓகே லிங்சூவுக்கு நிமோனியா அப்படின்னா அது பக்கத்துல இருக்கவங்களுக்கும் பரவும் இல்ல, அதனால ஹீரோயினை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்ல அதை சொல்றதுக்காக தான் உன்னை வெயிட் பண்ண சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ பாரு இது எனக்கு தோணாம போயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. நீ உன்னையும் ஒழுங்கா பாத்துக்கோ, அப்புறமா கான்டாக்ட்லயே இரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ கேக்குறாங்க என்ன கான்டாக்ட்ல இரா அப்படின்னு. அதுக்குள்ள செகண்ட் ஹீரோ காலை கட் பண்ணிடுறாங்க. ஆமா அதுல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க எப்போ நீயும் அவ்வளோ க்ளோஸ் ஆனீங்க கான்டாக்ட்ல இருன்னு சொல்ற அளவுக்கு அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க உனக்கு மறந்துடுச்சா, நீ தானே அவளை எனக்கு கீழே ஒர்க் பண்ண வச்சா, அப்பத்துல இருந்தா நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஆனோம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சரி ஓகே அப்படின்னு வந்து உட்கார்றாங்க. அப்ப செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க நீ எதுக்காக அதை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க நான் ஒன்னும் அவளை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படல, அவளுக்கு நிமோனியா வந்துருச்சு அப்படின்னா ஆபீஸ்க்கு வந்து எல்லாருக்கும் பரப்பி விட்டுடுவாள, ஸ்டாஃப் எல்லாருக்கும் பரப்பிடுச்சுன்னா ஒர்க் எப்படி நடக்கும், அதனாலதான் நான் கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா. செகண்ட் ஹீரோ உடனே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயினும் லிங்சூவும் தூங்கிக்கிட்டு இருக்காங்களா. ஹீரோயினுக்கு தூக்கமே வராது, அப்படியே எழுந்திரிச்சிட்டு வந்துட்டு லிங்சூவோட தம்பியை பாக்குறாங்க. அவங்களும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப டேபிள்ல வந்து உட்காந்துட்டு டேப்லெட் போடுறாங்க. அதுக்கப்புறமா யோசிக்கிறாங்க நான் லிங்சூ கிட்ட என்ன சொல்லிட்டேன், ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டாம், நானே எல்லா காசையும் அவங்களோட அப்பாவோட மெடிக்கல் செலவுக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேனே, இப்ப நான் காசுக்கு எங்க போவேன், இங்க காசு இல்லன்றது பிரச்சனை கிடையாது, என்கிட்ட காசு இல்ல அப்படின்றது தானே பிரச்சனை, நான் ஒருவேளை ஹீரோ கிட்ட காசு கேட்டேன் அப்படின்னா ஏதாவது தப்பாயிடுமோ அப்படின்னு. இல்ல வேண்டாம் ஹீரோ கிட்ட காசு கேட்கறது தப்பா இருக்கும் அப்படின்னா நான் செகண்ட் ஹீரோ கிட்ட காசு கேட்கலாமே, அவன் ஹீரோ கிட்ட கேட்டு வாங்கி தருவான்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இல்ல அதுவும் சரிப்பட்டு வராது, நான் லிங்சூ கிட்ட வந்து அவங்களோட அப்பாவோட மெடிக்கலுக்கு நான் தான் காசு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன், அதனால நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும், இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏதாவது பார்ட் டைம் ஜாப் போகலாமா, இதுதான் நாவல் உலகமாச்சு, இங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல பார்ட் டைம் ஜாப் இருக்கும், எனக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மொபைல பாக்குறாங்க. நோ வே அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்றத காட்டல, அப்படியே இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ரியல் உலகத்தை காமிக்கிறாங்க. அங்க வந்து மிங்லி அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம போகக்கூடிய இடத்துக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் வந்து இன்னும் 1 மணி நேரம் தான் ஆகும்னு சொல்றாங்களா. அதுக்கு மிங்லி இதான் நீ அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாங்க. இங்க கட் பண்ணா ஜானி இருக்காங்கல்ல, அவங்க அங்கிள் ஃபூ கொடுத்த வீட்டுக்கு போயாச்சு, அந்த அட்ரஸ் கொடுத்திருப்பாங்கல்ல, அங்க போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருமே கதவை திறக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள யாராவது இருக்கீங்களா, வெளியில வாங்க அப்படின்னு கத்தி கூப்பிடுறாங்க. ஆனா யாருமே வெளியில வரல. அதுக்கு பதிலா பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வெளியில வந்து எதுக்காக நீங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க, அங்க வீட்டுல யாருமே கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ஜானியும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ கரெக்டா அங்கதான் மிங்லியும் வந்திருக்காங்க. ஜானி கிளம்பி போயிட்டாங்க. மிங்லியும் மறுபடியும் அந்த வீட்டோட காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வீட்டுல இருந்து யாரும் வெளியில வராதோடனே கத்தி கூப்பிடுறாங்க. அப்போ அதே பக்கத்து வீட்டுக்காரங்க வெளியில வந்துட்டு இப்பதான் ஒருத்தர் வந்து கத்தி கூப்பிட்டுட்டு போன உடனே நீ வந்திருக்கியாமா, உங்க 2 பேருக்கு என்னதாமா பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு மிங்லி கேக்குறாங்க எனக்கு முன்னாடி ஒரு பையன் வந்தானா, யாரு எப்படி இருப்பான் அப்படின்லாம் அடையாளம் கேக்குறாங்க. அப்ப அவங்க சொன்ன எல்லா அடையாளத்தையும் வச்சுட்டு ஜானி தான் வந்திருக்காங்க அப்படின்றத மிங்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப ஜானி வந்து திரும்ப ஒரு தடவை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களா. அப்ப மிங்லியை பார்த்த உடனே ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா மிங்லிக்கு தெரிஞ்சிடுச்சு கண்டிப்பா ஜானி இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு. அதனால ஜானி நீ எங்க இருந்தாலும் வெளியில வா, நீ இங்கதான் இருந்துட்டு இருக்க அப்படின்றது எனக்கு தெரியும், வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு ஜானி வந்து ஒருவேளை அவ என்ன பார்த்துட்டு தான் இப்படி சொல்லிட்டு இருக்காளோ அப்படின்னு ஒளிஞ்சே நின்னுட்டு இருப்பாங்க, போகவே மாட்டாங்க. மிங்லி இப்ப கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஜானிக்கு இப்பதான் நிம்மதியே வருது, அப்பாடா அவ போயிட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு மறுபடியும் இவங்க கிளம்பி ஆபீஸ்க்கே போறாங்க. அப்போ அங்க மிங்லி இருந்துட்டு இருக்காங்க. மிங்லி கேக்குறாங்க நீ ஆபீஸ் டைம்ல ஆபீஸ்ல இருக்காம எங்க சுத்திட்டு வர அப்படின்னு. அதுக்கு ஜானி சொல்றாங்க நான் ஆபீஸ்லயே ஃபுல் டைம் இருந்துட்டு இருக்க முடியாதுல்ல, ரொம்ப போர் அடிக்குது, அதனாலதான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு வெளியில போயிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ மிங்லி சொல்றாங்க பரவாயில்லையே, என்னோட தம்பி இப்ப என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல படிச்சுட்டானே, சரி ஓகே இப்ப உண்மையை சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு, அங்கிள் வாயை தானே நீ பார்க்க போன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜானி சொல்றாங்க இல்ல அப்படின்னு. அதுக்கு மிங்லி சொல்றாங்க எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும், உயில எங்க அப்பா எழுதின உயில தேடி தானே நீ போன, அந்த உயில உனக்கு கிடைச்சிருச்சா, அதை கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜானி சொல்றாங்க என்கிட்ட அந்த உயில் இல்ல, நீ நம்புறியோ நம்பலையோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, ஆனா என்கிட்ட அந்த உயில் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மிங்லி சொல்றாங்க நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன், ஒழுங்கா உயில கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஜானி சொல்றாங்க நான் எத்தனை தடவை சொல்றது என்கிட்ட உயில் இல்ல அப்படின்னு. அப்ப மிங்லியோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க
சொல்றாங்க இந்த லாயரை கண்டுபிடிக்கவே முடியல, அவங்களோட ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் அவங்கள மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு சொல்றாங்களா. அதுக்கு மிங்லி சொல்றாங்க சரி ஓகே அவன் போனா போறான், அவனோட ஒய்ஃபும் குழந்தையும் இருக்கிறது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, அவன் சீக்கிரமாவே உயிரை கொண்டு வந்து என்கிட்ட தந்துருவான் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஜானி சொல்றாங்க நீ பண்றது உனக்கே தப்பா தெரியலையா, லாயர் எந்த தப்புமே பண்ணல, லாயரோட குழந்தையும் ஒய்ஃபும் என்ன பண்ணுவாங்க, அவங்கள நீ என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்க அப்படின்னு. அதுக்கு மிங்லி சொல்றாங்க நான் என்னோட ஃபேமிலியை பத்தி கவலைப்படல, இதுல அவனோட ஃபேமிலியை பத்தி நான் எதுக்காக கவலைப்பட போறேன், எனக்கு தேவையானது உயிர் மட்டும்தான் சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து கிளம்ப போறாங்க. அப்ப ஜானி கேக்குறாங்க உனக்கு பயமாவே இல்லையா, உனக்கு கில்ட் ஒண்ணு கிடையவே செய்யாதா அப்படின்னு. அதுக்கு மிங்லி கேக்குறாங்க எனக்கு கில்ட் இருக்கணுமா இல்லனா உனக்கு கில்ட் இருக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ மேல இருந்து கீழே விழுந்திருப்பாங்கல்ல, அதை காமிக்கிறாங்க. ரெண்டு பேர் நின்று பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது மிங்லியும் ஜானியும் தான். ஆக்சுவலி ஜானிக்கு இதுல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்றது மட்டும்தான் இப்ப நமக்கு தெரியுது. மிங்லி இப்ப அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஜானிக்கு அங்கிள் கால் பண்றாங்க, என்ன ஆச்சு நான் சொன்ன விஷயம் அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜானி சொல்றாங்க அங்க நான் போனேன், அங்க அந்த அட்வொகேட் இல்ல அப்படின்னு. அதுக்கு அங்கிள் சொல்றாங்க பரவாயில்ல நான் உன் கூட நிப்பேன், எப்பவுமே உன் கூட மட்டும் தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா மறுபடியும் நாவல் உலகத்தை காமிக்கிறாங்க. ஆபீஸ்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சூசனும் ஹீரோயினை சாப்பிட வரியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. லிங்சுவை கூப்பிடுறாங்க, லிங்சுவும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு, ரெண்டு பேரும் எதுக்காக வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க சீன் கட்டாவது லிங்சு நேரா ஹீரோ பாக்குறதுக்காக தான் போயிருக்காங்க. ஹீரோ கேக்குறாங்க உன்னோட உடம்பெல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு. அதுக்கு லிங்சு சொல்றாங்க என்னோட உடம்பு சரியாயிடுச்சு, நான் அன்னைக்கு வராம இருந்ததுக்கு ரொம்ப பெரிய சாரி அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க பரவாயில்ல பரவாயில்ல உனக்கு உடம்பு சரியில்லாம தானே நீ வராம இருந்த, அதனால நான் எதுவும் தப்பா நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உன் கூட ஒர்க் பண்றவங்க யாருக்கும் நிமோனியா வந்துடலையே, எல்லாரும் நல்லா தானே இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு லீஷா சொல்றாங்க நீங்க ஹீரோயினை கேக்குறீங்களா, ஹீரோயினுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ வந்து சரி ஓகே ஓகே நீ நல்லா இருக்கியா, உன்னோட கோவர்க்கர்ஸ் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறதுக்காக தான் வந்தேன், வேற எதுவும் இல்ல பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. லிங்சு இதை விட அதிகமா எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா ஹீரோ அப்படியே போன உடனே லிங்சு சோகமா நம்ம ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல எப்பவுமே மியாவ் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும், வெல்கம் பண்றவங்களையும் அப்படிதான் சொல்லி வெல்கம் பண்ணணும். ஆனா ஹீரோயின் அதை சொல்ல மாட்டாங்களா, இங்க இருந்து சுப்பீரியர் அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் உள்ள வந்தவங்கள வெல்கம் சார் உள்ள போய் உட்காருங்க மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. உடனே அந்த ஆளும் போய் உட்காருறாங்க. இப்ப ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு உங்களுக்கு என்ன சாப்பிடறதுக்கு வேணும் மாஸ்டர் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க எதுவுமே சொல்லாம ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்களா. ஏய் சொல்லு சொல்லு மியாவ் 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 அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமா பண்றாங்க. உடனே சுப்பீரியர் வந்துட்டு சாரி சாரி கஸ்டமர் சாரி, நாங்க உங்களுக்காக ஏதாவது கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு உனக்கு என்ன ஆச்சு, நான் உங்ககிட்ட வேலைக்கு எடுக்கும் போதே சொல்லி தானே சொல்லியிருந்தேன், கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் மாஸ்டர் தான் கூப்பிடணும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு நேரா உட்கார கூடாது, அவங்க கிட்ட எப்பவுமே மியாவ் 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 சொல்லிட்டு தான் பேசணும்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் சாரி நான் இனி கரெக்டா பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரு கஸ்டமர் வராங்க, நம்ம ஹீரோயினும் வெல்கம் மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. வந்திருக்கிறது செகண்ட் ஹீரோ. செகண்ட் ஹீரோ அப்படியே சிரிக்கிறாங்க, ஹீரோயின் அப்படியே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ண செகண்ட் ஹீரோ ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் டேபிள்ல கூட உட்காராம கீழே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சுப்பீரியர் சொல்லிருப்பாங்கல்ல கஸ்டமருக்கு முன்னாடி டேபிள்ல உட்கார கூடாது அப்படின்றதுனாலதான். இப்போ ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க நீ இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவ அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க உன்னோட ஃபேஸ பாரு, எதுக்காக இப்படி வச்சிட்டு இருக்க, உனக்கு தெரியாதா, நீ வந்து சோகமா அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்பீடா ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருந்தியா, அதனால நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இங்க வரைக்கும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நீங்க வந்ததுனால உனக்கு ஒரு நல்ல ஷோ பாக்குறதுக்கு டைம் கிடைச்ச மாதிரி என்ன பாத்துட்டு இருப்ப அப்படிதானே அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு நிஜமாவே உன்னை பத்தி கவலையா இருந்துச்சு, அதனாலதான் உன்னை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இப்ப ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு மியாவ் மியாவ் அப்படின்னு வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட சுப்பீரியர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப செகண்ட் ஹீரோ சிரிக்கிறாங்களா, அதுல ஹீரோயின் கேக்குறாங்க என்ன பார்க்க உனக்கு என்ன அவ்வளோ காமெடியா இருக்கு மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ ஒன்னும் இல்ல, நீங்க ஒர்க் பண்றதை நினைச்சா எனக்கு சர்ப்ரைஸா இருக்குது, உனக்கு என்ன காசு தேவைப்படுதா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க ஆமா ஆமா எனக்கு காசு தேவைப்படுது, அதுக்காக தான் இங்க ஒர்க் பண்றேன் அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க உனக்கு தெரியாதா ஹீரோட கம்பெனில ஒர்க் பண்ணும்போது பார்ட் டைம் ஜாபா வேற எங்கேயுமே ஒர்க் பண்ண கூடாது, அது கம்பெனி ரூல்ஸ மீட்ற மாதிரி அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் எனக்கு அப்படி எதுவும் தெரியாதே, நிஜமாவே எனக்கு தெரியாது அப்படின்னா நீ அவன்கிட்ட சொல்லிடாத ப்ளீஸ் மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ அப்படியே சொரண்டாங்க. இப்ப செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க நீ எதையோ மறந்துட்ட போல அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் உடனே சரி ஓகே ஓகே மியாவ் 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 அப்படின்னு வைக்கிறாங்க. உடனே செகண்ட் ஹீரோ சொல்றாங்க சரி ஓகே ஓகே இன்னைக்கு நீ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண, என்ன நல்லா கவனிச்சுக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா நான் என்னோட வாய்க்கு ஜிப் போட்டுருவேன், உன்னோட சீக்கிரட்டாவே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து சரி ஓகே உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும் மாஸ்டர் நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து என்னவா இருந்தாலும் பரவாயில்ல நீயே சூஸ் பண்ணு, நான் நிறைய நேரம் உட்காந்து சாப்பிட
போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டு போற மாதிரி ஒரு மெனுவை நான் கொண்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நீ எவ்வளவு சிம்பிளான மெனுவை கொண்டு வந்தாலும் நான் மெதுவா தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ ஹாட் இன் ஷேப்ல உள்ள ஒரு ஆஃப் பாயில கொண்டு வந்து செகண்ட் ஹீரோ முன்னாடி வைக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ அதை பார்த்துட்டு இந்த டிஷ் ரொம்ப நல்லா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, ஒரு நிமிஷம் இல்ல, உங்களோட ரெஸ்டாரண்ட்ல ஊட்டி விடுற சர்வீஸ் எதுவும் கிடையாதா அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துட்டு செகண்ட் ஹீரோ பார்த்து சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் மாஸ்டர், உங்களுக்கு 2 கைகள் இருக்கு அப்படின்னு. உடனே செகண்ட் ஹீரோ, ஆமா பாத்தியா எனக்கு கைகள் இருக்குல்ல அப்படின்னா நானே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் உடனே சரி ஓகே மாஸ்டர் அப்படின்னு எழுந்திருச்சு போக போறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, எனக்கு இனி ஒரு டவுட் இருக்கு, உனக்கு எதுக்காக காசு தேவைப்படுது அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து லிங்க் விஷயத்த சொல்ல முடியாதுல்ல, அதனால எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கணும், அது ரொம்ப காஸ்ட்லியானது, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, நீ அந்த மாதிரி எந்த ஒரு ஹேண்ட்பேக்கையுமே இது வரைக்கும் கொண்டு வந்து நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இது வரைக்கும் யூஸ் பண்ணல, இனி யூஸ் பண்ணணும், அதுக்காக தான் நான் காசு சேர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சரி ஓகே ஓகேன்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன இந்த ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு கியூட்டா இருக்குதா இல்லனா காமெடி பீஸ் மாதிரி இருக்குதா அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நீ நிஜமாவே ரொம்ப கியூட்டா இருக்க, நான் எங்க கியூட்டா இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்களா. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து இங்க கியூட்டா இருக்க, இங்க கியூட்டா இருக்க, இங்க கியூட்டா இருக்க அப்படின்னு ஹீரோயினோட ஃபேஸ்ல அங்கங்க கை வச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சும்மா இரு, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, உண்மையை சொல்ல போனா இந்த மியாவ் மியாவ் ட்ரெஸ் இல்லாம நீ நார்மலா என்ன ட்ரெஸ் போட்டாலுமே எனக்கு நீ கியூட்டா தான் தெரிவ அப்படின்னு அப்படியே ஹீரோயினோட கையை பிடிச்சிடுறாங்க. ஹீரோயின் அப்படியே செகண்ட் ஹீரோ பாக்குறாங்க. 2 பேருமே ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. செகண்ட் ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் மேல லவ் வந்துருச்சு. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் மேல லவ் வந்துடுச்சு. ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா லிங்க்சுவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நிறைய திருப்பங்கள் நடக்க காத்துட்டு இருக்கு. சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.